ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்ஜி சேனல். இப்போ புதுசாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்க போகிறோம்னு வச்சுங்களா, எல்லாமே ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பாங்கன்னா, எந்த கம்பெனி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கலாம், என்ன மாடல் சூஸ் பண்ணலாம், என்ன ரேட்டுக்கு வாங்கலாம், அதில் எந்த ஸ்பெசிஃபிகேஷன் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இது பேசிக்காகவே ஹியூமன் நேச்சர் தான். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாப்புலராக இருக்க கம்பெனி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் வேணும்னு கேட்பாங்க. சில பேர் எனக்கு எவ்வளோ ரேட்டு கூட போனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் வேணும்னு கேட்பாங்க. சில பேர் எனக்கு வந்து எந்த கம்பெனிலாம் முக்கியம் கிடையாதுங்க, எனக்கு இந்த ரேட்டில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வேணும்னு கேட்பாங்க. அது வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு தேர்ந்த மாதிரி தான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இப்போது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன ரிவ்யூ பண்ண போகிறோம்னா, ஓலா, ஏதர், டிவிஎஸ், பஜாஜ் இந்த 4 கம்பெனியில் டாப் மோஸ்ட் பாப்புலராக இருக்கிற 4 மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த 4 மாடலில் நீங்கள் எந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வாங்கலாம், இதில் எது பெட்டராக இருக்குது, இந்த 4த்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னென்ன வேரியண்ட் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எப்பொழுது சொல்கிறதா வீடியோ ஸ்கிப் நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றின வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் ஈஸியாக வீடியோ பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஓலா S1Xக்கும் ஏதர் ரிஸ்டாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ரெண்டுத்தில் எது பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓலா S1Xை பொறுத்த வரைக்கும் அதாவது பேட்டரி கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி 3 வேரியண்ட்டில் மாடல் இருக்குது. அதே மாதிரி கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி மைலேஜ் கொடுக்கும், அது தகுந்த மாதிரி ரேட்டும் வரும். அதாவது ஒரு 70,000-80,000 1,10,000 வரைக்கும் இருக்குது. ஆனால் ஏதரை பொறுத்த வரைக்கும் 2 வேரியண்ட் தான். 2 வேரியண்ட்டுக்கு வந்து பேட்டரி கெப்பாசிட்டி மாறும், அதே மாதிரி ரேட்டும் மாறும், மைலேஜும் மாறும். ஓலாவில் 3 வேரியண்ட் இருக்குது, ஏதர் ரிஸ்டாவில் 2 வேரியண்ட் இருக்குது. ஓலாவை பொறுத்த வரைக்கும் மோட்டாரோட பவர் அப்படின்னா 2.7 kW இருக்குது. அதேமாதிரி ஏதரை பொறுத்த வரைக்கும் 4.3 kW இருக்குது. மோட்டார் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலாவில் வந்து ஹப் மோட்டார் கொடுத்துருக்காங்க, ஏதரில் PMSM கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து 6.5 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். 100% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஓலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 190 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ஏதர்னா 160 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 190 அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 150-160 கொடுத்தாலே பெட்ரு. அதேமாரி ஏதர்னா 160 சொல்லியிருக்காங்க, அது ஒரு 140-130 கொடுத்தாலே வந்து பெட்ரு. அப்போ மைலேஜ் எது பெட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலா தான் பெட்ரு. ஏன்னா இது அதிகமாக கொடுக்குது மைலேஜ் ஓலாவில். ரிஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 கிலோமீட்டர் கிட்ட கம்மியாக கொடுக்குது, அவ்வளோதான் பெட்டராக இருக்குது. ஒரு சின்ன ஒரு 30-40 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸ் தவிர மற்றபடி ரெண்டுமே பெட்ரு மைலேஜ் தான். மற்றபடி கால் SMS அலர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லையுமே இருக்குது. ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் ரெண்டுமே வந்து கொடுக்குது, 2 ஸ்கூட்டர்லையுமே இருக்குது. ஆனால் USB சார்ஜ் போர்ட்டு வந்து ஏதரில் இருக்குது, பட் ஓலாவில் வந்து கொடுக்கல. ஸ்பீடாமீட்ரு, ட்ரிப்பாமீட்ரு இதெல்லாமே வந்து இதில் 2த்துலையுமே கொடுத்துருக்காங்க. அதேமாரி டிரைவிங் மோட்ஸ், அதாவது எக்கோ, நார்மல், ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லையுமே அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட்டு தான் 2த்துலையுமே, அதில் எந்த சேஞ்சஸ் கிடையாது. கிளாக்கை பொறுத்த வரைக்கும் ஏதரில் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க, ஓலாவில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பேசஞ்சர் பேக் டெஸ்ட் இருக்குது, அதேமாதிரி பேசஞ்சர் ஃபுட் டெஸ்ட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2த்துலையுமே இருக்குது. அதேமாரி அண்டர் சீட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 34 லிட்டருக்கு ரெண்டுமே வந்து சேமாக தான் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த சேஞ்சஸுமே இதில் வந்து கிடையாது. அதேமாதிரி சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. லைட்டை பொறுத்த வரைக்கும் 2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லையுமே எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஹெட்லைட்டு, டெயில் லைட்டு, டேன் சிக்னல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே LED கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலாவை பொறுத்த வரைக்கும் 4 kWh இருக்குது. இதுவே ஏதரை பொறுத்த வரைக்கும் 3.7 kWh இருக்குது. ஏதரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் மோட்டார் கட் ஆஃப் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டேஷ்போர்டு ஆட்டோ பிரேக்னஸ் இருக்குது, கைட் மீ ஹோம் கைட் லைட்லைட்ஸ் இது எல்லாமே இருக்குது. அதேமாதிரி ஃபைன் மை ஸ்கூட்டர், புஷ் நேவிகேஷன், ஆக்ஸா ஸ்கில்ஸு, ஆட்டோ ரிப்ளை, 2 கால்ஸ், மேஜிக் டிஸ்ட்டு, ஸ்கிட் கண்ட்ரோலு, கூகுள் மேப்ஸு, டாக்குமெண்ட் ஸ்டோரேஜு, ஃபைன் மை ஸ்கூட்டரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ஏதரில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஓலாவில் இந்த மாடலில் கொடுக்கல. மேபி வந்து நிறைய மற்ற மாடலில் ரேட் அதிகமான மாடல்லாம் இருக்குது, பட் அதில் மேபி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மாடலில் இது கொடுக்கல. ஆனால் ரிஸ்டாவில் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் அதிகம், அதனால் இது வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி இன்னொரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர் ஏதரில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு OS இருக்குது. அதேமாதிரி ஸ்னாப்ட்ராகன் 12 கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ஓலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 km/h கொடுத்துருக்காங்க. அதுவே ஏதரை பொறுத்த வரைக்கும் 80 km/h தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலாவை பொறுத்த வரைக்கும் 90 km/h கொடுத்துருக்காங்க. அதுவே ஏதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 km/h தான் கொடுத்துருக்காங்க. ஓலாவில் வந்து 90 வந்து கொடுக்குது, ஆனால் ஏதரில் 10 km வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ஏதர் அதிகமாக இருக்குது, பட் ஸ்பீடு வந்து கம்மி கொடுத்துருக்காங்க. பட் ஓலாவில் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருந்தாலும் ஸ்பீடு வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடை கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட்டு அப்படின்னா ஓலா தான் வந்து ஸ்பீடு அதிகமாக கொடுக்குது, அது வந்து பெட்டராக இருக்குது.
வீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து அலாய் வீல் தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அதேமாரி டயரை பொறுத்த வரைக்கும் டியூப்லெஸ் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் டிமென்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிட்டில் விட்டு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். மற்றபடி எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். ஏர்டெல்ல வந்து ப்ளூடூத் வந்து ஒய்ஃபை கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. பட் ஓலால இந்த மாடலில் தான் கொடுக்கல. பட் மற்ற மாடல் எல்லாத்துலேயுமே இருக்குது. இந்த மாடலில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. அதனால் இதிலே 2-3 வேரியன்ட் இருக்குது. அந்த வேரியண்ட்டில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா பேட்டரி கெப்பாசிட்டி அந்த மாதிரி 3 வேரியன்ட் இருக்குது. அதில் வேணால் இருக்கலாம். பட் இதில் வந்து இல்லை. ஓவராலாக லுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலா வந்து பார்த்தீங்கன்னா ஓலா வந்து ஸ்லிம்மாக சீப் அண்ட் பெஸ்ட்டு மாதிரி தெரியும். பட் ஏத்தர் வந்து அதாவது கொஞ்சம் ஆக்டிவாக மாதிரி நல்லா லென்த் அகலமாக இருக்கும். அது வந்து லான்ச் ஆகும் போதே ஃபேமிலிக்கான ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணும்போது லுக்கு வந்து ஓலாவும் நல்லாயிருக்கும், ஏத்தரும் பெட்டராக இருக்கும். எனக்கு ஸ்லிம்மாக இருக்கணும், சீப் அண்ட் பெஸ்ட்டு, அதான் நல்லா ஸ்லிம் லுக்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஓலா வந்து சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ஃபேமிலிக்கு 2-3 பேருக்கு போகிற மாதிரி வேணும், நல்லா அகலமாக நல்லா லுக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏத்தர் சூஸ் பண்ணிக்கலாம். ஏத்தர் நல்லா லுக்காக தான் இருக்கும். ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலாவில் 3 வேரியண்ட் இருக்குது. அதாவது 80,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி 1,10,000 வரைக்கும் இருக்குது. அதாவது 3 வேரியண்ட்டில் பேட்டரி கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி மாறும். 80லேருந்து 110 வரைக்கும் 3 மாடல் இருக்குது. மாடல் தகுந்த மாதிரி ரேட்டு மாறும். இதுதான் ஓலாவோட ப்ரைஸ். இதுவே ஏத்தர் ரிஸ்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் இருக்குது. 1,25,000லேருந்து 1,47,000 வரைக்கும் 2 வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் அப்படின்னு கம்பேர் பண்ணிங்கன்னா ஓலா தான் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஏத்தர் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகம். ஏன்னா அதில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபேமிலி ஸ்கூட்டர் அப்படிங்கிறதுனால அதில் வந்து ரேட் வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. 1,20,000 மேலே தான் வரும். ஆனால் இதுவே நீங்கள் ஓலா எடுத்தீங்கன்னா 80,000 to 90,000 வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கிடைக்கிது. ஏன்னா அது பேட்டரி கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறும். அது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எது பெட்டராக இருக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரேட்டு தான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஓலா வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ரேட்டு முக்கியம் கிடையாது, பெட்டராக நல்லா வேணும், நல்லா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் நிறையா வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஏத்தர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் தான். நெக்ஸ்ட்டு டிவிஎஸ் ஐக்கூப்புக்கும் பஜாஜ் ஜெட்டாவுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எது பெட்டராக இருக்குது, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டிவிஎஸ் ஐக்கூப்பை பொறுத்த வரைக்கும் பேட்டரி கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி 4 வேரியன்ட் இருக்குது. 4 வேரியண்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் பேட்டரி கெப்பாசிட்டி மாறும், அதோட மைலேஜும் மாறும், ரேட்டும் வந்து வேரியண்ட் ஆகும். அதே பஜாஜ் ஜெட்டாவை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம், ஸ்டாண்டர்ட், அர்பன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியன்ட் இருக்குது. அதுலேயும் வித் டெக் பேக், வித்தவுட் டெக் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக பிரித்து வச்சுருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேட்டரி கெப்பாசிட்டி மாறும், மைலேஜ் மாறும், அதேமாரி ரேட்டும் வந்து மாறும். நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ, ரேட் எவ்வளோ, மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கங்க. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் 3.4 kWh இருக்குது. அதுவே பஜாஜ் ஜெட்டாக்ல 3.2 kWh இருக்குது. டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் மோட்டார் பவர் வந்து 3 kWh இருக்குது. அதுவே பஜாஜ் பார்த்தீங்கன்னா 4.2 kWh இருக்குது. மோட்டார் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பிஎல்டிசி மோட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் அவுட்புட் எவ்வளோன்னா டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் 950W இருக்குது. அதுவே பஜாஜ் ஜெட்டாக்கு 800W இருக்குது. ஓவரால் மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் 75 கிலோமீட்டர்லேருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே பஜாஜை பொறுத்த வரைக்கும் 127 கிலோமீட்டர் வரைக்கும் சார்ஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வேரியண்ட் தகுந்த மாதிரி மாறும், அதேமாதிரி இதில் வேரியண்ட் தகுந்த மாதிரியும் மாறும். ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் 100 கிலோமீட்டர் வரைக்கும் தான் எந்த வேரியண்ட் சூஸ் பண்ணாலும் மைலேஜ் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் பஜாஜ் ஜெட்டாக்கு 127 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு 10-15 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் தான் இருக்குமே தவிர மற்றபடி வந்து சேமாக தான் இருக்குது. ஏன்னா இதில் 100 கொடுக்குதுன்னா 70-80 வரைக்கும் கொடுக்கும். இதில் இதுவே இது 127 கொடுக்குதுன்னா இது ஒரு 100 வரைக்கும் கொடுக்கும். அப்படி தான். அப்படி பார்க்கும்போது மைலேஜ் எது பெட்டர்னா பஜாஜ் தான் மைலேஜ் பெட்ரு, அதில் தான் மைலேஜ் அதிகமாக கொடுக்குது. மற்றபடி இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. பட் டிவிஎஸில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ஆனால் பஜாஜ் ஜெட்டாக்ல அந்த இதில் இல்லை. பட் வேறு வேரியண்ட்டில் இருக்காங்கிறத செக் பண்ணி பார்க்குங்க. ரெண்டுத்துலேயுமே வந்து நேவிகேஷன் ஃபெசிலிட்டி இருக்குது. அதேமாதிரி 2 ஸ்கூட்டர்லையுமே சார்ஜ் பாயிண்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம். பஜாஜை பொறுத்த வரைக்கும் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது. பட் டிவிஎஸில் அது வந்து கிடையாது. அதேமாதிரி பஜாஜை பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஃபெசிலிட்டி இருக்குது. அதேமாதிரி 2 ஸ்கூட்டர்லையுமே மொபைல் அப்ளிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கிரெடிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 டிகிரிக்கு இருக்குது. அதுவே பஜாஜை பொறுத்த வரைக்கும் 22.8% இருக்குது. டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் பஜாஜ் ஜெட்டாக்ல இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இண்டிகேட்டர் இருக்குது. அதேமாதிரி ரைடிங் மோட்ஸ் இருக்குது. இபிஎஸ் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே டிவிஎஸில் இருக்குது. பட் பஜாஜ் ஜெட்டாக் கொடுக்கல. நீங்கள் வாங்கும்போது அந்த வேரியண்ட்டில் இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். மேபி இந்த மாடலில் இருக்காமல் இருக்கலாம், வேறு வேரியண்ட்டில் இருக்கலாம். அதனால் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. மற்ற அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸில் நிறையா கொடுத்துருக்காங்க. அதாவது லைவ் லொக்கேஷன் ஸ்டேட்டஸ் இருக்குது, கிராஷ் அண்ட் ஃபால் அலர்ட் இருக்குது, ஜிஎஸ்எம் கனெக்டிவிட்டி இருக்குது, ஃப்ளிப்கார்ட் வித் எல்இடி டச், டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ், சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன், HMI ஜாய்ஸ்டிக், இது எல்லாமே வந்து டிவிஎஸில் கொடுத்துருக்காங்க. பட் பஜாஜ் ஜெட்டாக்ல எதுவுமே கொடுக்கல. ஆன்போர்ட் சார்ஜர் இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எது பெட்டராக இருக்குது அப்படின்னா டிவிஎஸ் தான் பெட்டராக இருக்குது. இதில் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. லைட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ்
டிவிஎஸ் ரெண்டுத்துலையுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு எல்லாமே வந்து எல்இடியிலே கொடுத்துருக்காங்க. அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதேமாரி வீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாதிரியே இதுவும் வந்து அலாய் வீல் தான். ஃப்ரண்ட்டாக இருந்தாலும் சரி பேக்காக இருந்தாலும் சரி ரெண்டுமே அலாய் வீல் தான். அதேமாரி டயரை பொறுத்த வரைக்கும் டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வந்து ரெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருமே ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே. ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் 78 km/h இருக்குது. அதுவே பஜாஜ் பார்த்தீங்கன்னா 63 km/h இருக்குது. ஸோ ஸ்பீடு அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது பெட்டர் அப்படின்னா டிவிஎஸ் தான் பெட்டராக இருக்குது. ஏன்னா 78 km/h வரைக்கும் மேக்ஸிமம் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. பட் வேரியண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதுவே பஜாஜ் பார்த்தீங்கன்னா 63 km/h மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. இதுவும் வேரியண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். மேக்ஸிமம் கம்பேர் பண்ணும்போது ஸ்பீடு எது பெட்டர்னா டிவிஎஸ் தான் வந்து பெட்டராக இருக்குது. ஏன்னா 78ங்கிறது தான் அதிகமாக இருக்குது. பட் பஜாஜில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஸ்பீடு எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்க கண்டிப்பாக டிவிஎஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸில் டியூப்லர் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இதுவே பஜாஜ் அட்டாக் பார்த்தீங்கன்னா டியூப்லர் ஸ்டீல் அண்டர் போனில் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது டிவிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,10,000லேருந்து 1,85,000 வரைக்கும் 5 வேரியண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி ரேட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் எது பெட்டராக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுவே பஜாஜ் அப்படின்னு போகும்போது 1,15,000லேருந்து 1,45,000 வரைக்கும் 4 வேரியண்ட்டில் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி மைலேஜ் தகுந்த மாதிரி ரேட்டு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து மாறும். நீங்கள் வந்து எது பெட்டராக இருக்கோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது ஸ்பெசிஃபிகேஷனும் சரி ரேட்டும் சரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குமே தவிர மற்றது எல்லாமே சேமாக தான் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸாக சொல்ல முடியாது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20-30 டிஃப்ரெண்ட் ஆகும். அதேமாதிரி ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 20,000-30,000 அந்த டிஃப்ரெண்ட் மட்டும் தான் ஆகுது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பெட்டராக தான் இருக்குது. உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த 4 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெட்டரான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். அதாவது ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதில்லைன்னு சொல்லுவாங்களா அதை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தான் வேரி ஆகும். அதாவது இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இதில் இருக்கிறது இதில் மாறும். அதாவது ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரேக் இதில் எப்படி இருக்குன்னா இதில் பிரேக் வேறு மாதிரி இருக்கும். இதில் பவர் இதில் கம்மியாக இருக்குன்னா இதில் பவர் கூட இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சேஞ்சஸாக இருக்கும். அதேமாதிரி ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 10,000-20,000 அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10,000-20,000 கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி வேரியேஷன் அப்படி இருக்கும்போதே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா 4 கம்பெனியுமே வந்து பெட்டரான கம்பெனி தான். மாடலும் பார்த்தீங்கன்னா நல்ல பாப்புலர் ஃபாஸ்ட் மூவிங் மாடல் தான். ஸோ நீங்கள் 4மே வந்து பெட்டரானது. நீங்கள் எது வாங்கணும்னு வாங்கிக்கலாம். உங்கள் பட்ஜெட்டுக்கு உங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெட்டரான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி ஷோரூம்லேயே கிடைக்குது. நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கிக்கலாம். இல்லை ஷோரூமில் வாங்குறதா நியர்பை லொக்கேஷனில் உங்கள் அத்தாரிட்டி டீலர் வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். ஒரு நல்ல பாப்புலர் கம்பெனி உள்ள எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சொல்லுவோம் இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லணும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் SGD.